எப்படிடா இருக்கா? ஆளே மாறிட்டா. என்ன பாக்கணும்னா என்கிட்ட சொல்லிட்டு வரணும். சொல்லதான்டா வந்தான். அதான் வந்துட்டியே சொல்லு. உன்னை பத்தி ஊருக்குள்ள நிறைய சொல்றாங்க. என்னடா சொல்லுவாங்க? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லடா. உன்னை பத்தி ஊருக்குள்ள நல்ல விதமா தான் பேசுறாங்க. பேசுற வேதனை பேசட்டும். எனக்கு வயிற்ற பெருத்துது. என்ன வாங்கி வந்த? இட்லி தான் வாங்கி வந்தேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டு தான் வந்தேன். அப்புறம் என்ன, நான் கிளம்பிட்டுமா? என்னடா வேற கிளம்பிடா, ஊருக்காரங்க வந்துருவாங்க. இல்லடா, உன்னை பத்தி புரளி கிளப்புறவன நீ அப்படியே கண்டுக்காம விட்டுற. அப்படியே இன்னமும் நீ தலைமறைவா இருக்க. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சொன்னாலும் உனக்கு எல்லாம் புரியாது. உன்னை பத்தி எல்லாமே தெரியும். கோயில் பணத்தை பேங்க்ல போடாம தொலைச்சு வந்தேன்னு. இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்? உனக்கு யார் சொன்னது? இதுல உனக்கு சம்மதமா? ஏன் ஊருக்கே தெரியும். 3 லட்சத்தை தொலைச்சிட்டு 3 வருஷமா தலைமறைவா தான் இருக்கா. எல்லாம் தெரிஞ்சு மீறே பேசாத. 3 லட்சத்தை தொலைச்சதுக்கு ஊருக்காரங்க கேஸ் போட்டாங்களே, இதெல்லாம் என்ன? நீ தான் அதிபுத்திசாலியா பேசாத. தொலைஞ்ச பணத்தை கண்டுபிடிக்க கேஸ் கொடுப்பாங்க தான். நீ சொல்றது பாயிண்டா தான் இருக்கு. இல்ல ஊருக்காரங்க சும்மா விடுவாங்க? மோசமானவங்க ஊருக்காரங்க. பணம் தொலைஞ்சு போன மறுநாளே போலீஸ்காரங்க என்ன அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாங்க. என்னைய புச்சின் போறதுக்கே வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பாத்துக்கேன். போலீஸ் அவங்க வேலையை தான் பாப்பாங்க. நீ நல்லவனா கெட்டவனா அக்கம் பக்கத்துல விசாரிக்க மாட்டாங்க. என்னடா சொல்ற? உன்னை கூட்டு பணம் எப்படி தொலைஞ்சது, எத்தனை பேர் வந்தாங்கன்னு விசாரிப்பாங்க. சந்தோஷமா என்னமோ சொல்ற? இது தெரியாம தலைமறைவா சுத்துற. இதுக்காடா ஒரு நாள் திருடனாவே இருந்தா என்னைய நினைச்சாலே எனக்கு கேவலமாவே இருக்குடா.